Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு previous year question paper seriesல நம்ம Group 2 2017 question paperல கேட்ட Indian polity questions மட்டும் பார்க்க போறோம். So already வந்துட்டு history and culture of India வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். So science, geography, history and culture வந்து இந்த question paperல வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம polity பார்க்கலாம். So இந்த ஹோலா இந்த question paperோட playlist வேணும்னா கீழ வந்து செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு playlist இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு வீடியோஸா நீங்க வந்து பார்க்கலாம். So இப்போ polityல எத்தனை question கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியன் பாலிட்டியோட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நான் 5 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த 5 செகண்ட்ஸ்குள்ளே இதை வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. வெதர் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஹேஸ் த பவர் டு டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எஸ்ஸா நோவா, இல்லைனா வந்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இல்லைனா பிரசிடென்ட் மட்டும்தான் வந்து பண்ண முடியுமா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in the rules of business of Indian Parliament, if the speaker admit notice of a motion but no date is fixed for its introduction, then it is called. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நோ டேட் head named motion அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So third question, in India power of judicial review is restricted because the dash. எதனால power of judicial review வந்து restrict பண்ணப்படுது? So answer வந்து constitution வந்து சுப்ரீமா இருக்கிறனால. அடுத்து, the governor of India instituted பாரத் ரத்னா and பத்மஸ்ரீ award under dash. ஸோ ஏதோட ஆர்டிக்கல் கீழே வந்துட்டு பாரத் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ அவார்டோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 18ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் இனிஷியேட்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டேஷ். ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் வந்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனோட கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை வந்து இனிஷியேட் பண்ணாங்க? ஸோ ஆப்ஷன் பி, எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ இந்த நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து நம்மளோட சேனல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த குரூப் 2 2017ல கேட்ட எல்லா கொஸ்டினையுமே இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ 6th கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பவர் டு த சுப்ரீம் கோர்ட்? ஸோ ஆன்சர் வந்து ஆர்டிகல் 136. Next, the word secularism was inserted in the preamble of the constitution after Supreme Court of India observed secularism was the basic feature of the constitution in dash. So எந்த வருஷம் வந்து secularism அப்படின்ற வார்த்தையை வந்து preambleக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணாங்க? So answer வந்து option B, 1973. So next question, the special status provided to Jammu and Kashmir under Article 370 limits Parliament to enact law related to dash. So வந்து Article 370 படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்லிமெண்ட் வந்து அங்கே லா எனாக்ட் பண்ணுறது வந்து ஒரு லிமிட் வந்து இருந்துச்சு. அது வந்து எந்த லிஸ்ட்டை ரிலேட் பண்ணி இருந்துச்சு? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, லிஸ்ட் 1 and 3 ஆஃப் த 7th ஷெட்யூல். ஸோ 9th கொஸ்டின், த ஐடல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி
enshrined in the preamble of Constitution of India were adopted under inspiration from the dash. So இந்த liberty, equality, fraternity எல்லாம் preamble adopt பண்ணது எந்த கண்ட்ரியோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து? So answer வந்துட்டு option B, French Revolution. So last question, which one of the following is not correct related to the distinction between the grant under Article 275 and Article 282 of the Constitution of India? இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரெண்டு ஆர்டிகல் ரிலேட் பண்ணி எது வந்து தப்பு? So option D, allocation of grant under Article 282 is based on the recommendation of Cabinet கமிட்டி அப்படின்றது வந்துட்டு தப்பு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டியை நீங்கள் தெளிவாக படித்தாலே 10லேருந்து 15 மார்க் வந்து குரூப் 4ல் வந்து எடுத்துடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இந்தியன் எக்கானமிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.